வந்திருக்க அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு கூட்டிய காரணமும் கூடுகைக்கும் விளக்க உரை அறிவதற்காக உங்கள் அனைவரையும் கூடியிருக்கிறேன். நீங்க கடந்த 10 நாட்களாக எந்த சூழல் என்பதை எல்லாம் பல பேருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக உங்களை அழைத்து நான் தெரிவிக்க வந்திருக்கிறேன். நீங்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். கேட்கிற கேள்வியில ஃபர்ஸ்ட் பார்த்தது தாவேக்காவுடைய வெற்றி கழகத்துடைய சமத்துவ கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில பங்கேற்க எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அது நடந்தது 22. ஆனா அதுக்கு முன்னதாகவே 18ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சிறுபான்மையினுடைய அணியின் சார்பாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாக்கு எனக்கு அழைப்பு இருந்தது. அந்த அழைப்புல என்னால் கலந்து எனக்கு எங்களுடைய சிறுபான்மையுடைய உரிமை தினம் அன்னைக்கு கிருஷ்ணகிரியிலையும் கோயம்புத்தூர்லயும் நிகழ்ச்சி இருந்ததுனால நாங்கள் பங்கு பெற்றதுனால அந்த நிகழ்வுல என்னால் கலந்து கொள்ள முடியல. ஆனால் அதுக்கப்புறமாக அழைக்கப்பட்ட 22ஆம் தேதி நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ்ல பங்கேற்றேன். அதுக்கப்புறமாக அடுத்த நாள் அவர்களை நேரில் அழைத்தவர்களை எங்களுடைய கிறிஸ்துமஸ் பிறந்த நாளை கொண்டாடிய எதிர்கட்சி தலைவரும் பொதுச் செயலாளரும் சந்தித்து மரியாதை நிமித்தமாக என்னோடு 40 பேரர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு வசனங்களை வாசித்து ஜெபித்து கேக்குகளை வெட்டி கொண்டாடினோம். சார், இப்போ நீங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அண்ணாமலை பதவியில் இருக்கும் போது அவங்க பாஜகவோட தலைமையில நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க. அப்புறம் மோடி பிரதமர் ஆகிறதுக்கு அழைப்பு உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட் உங்களுக்கு போட்டு கொடுக்குறாரு. இப்போ என்ன தாவேக்காக உள்ள கிறிஸ்துமஸ் விழா உள்ள போறீங்க. ஆர்எஸ்எஸ் அவரோட கைகூலியா உங்களை தாவேக்கா உள்ள அனுப்புதா? நீங்க ஆர்எஸ்எஸ் கைகூலியா? நாங்க கைகூலி இல்லை. அன்னைக்கு 22 கிறிஸ்துமஸ் விழாவுக்கு அழைக்கிறாங்க. பாரதிய ஜனதால அதான் முதல் தடவையாக கிறிஸ்துமஸ் உடைய நிகழ்வும் போது என்னை அழைக்கிறாங்க. அதுக்காக நான் போயிட்டு வரேன். பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்தோம் விமான நிலையத்துல. அவர்களுக்காக ஜெபித்தோம். அதுக்கப்புறம் ஒரு வெற்றி பெறுகிறார் பதவியேற்பு விழாவில் அழைப்பு வருது, கலந்துக்கிறோம். இதுல கைகூலிக்கு எல்லாம் கிடையாது. எங்களை அழைத்தது தமிழக வெற்றி களத்தில் நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸுக்கு தான் நான் போயிட்டோம். அண்ணாமலை பதவி இருக்கும்போது அவர்கிட்ட நீங்க போறீங்க. இப்போ விஜய் ட்ரெண்டிங்ல இருக்கால அவர்கிட்ட போறீங்களா? இல்ல, அண்ணாமலை என்னை அழைக்கல. அன்னைக்கு இருந்த பாரதிய ஜனதால இருக்கிற சிறுபான்மையர் அணியின் சார்பாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நான் பங்கு பெற்றேன். விஜயோட கூட்டத்துக்கும் போறீங்க. அதே நேரத்தில் எடப்பாடி சந்திக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க. இப்போ 2 பேருக்கும் நீங்க விஜய்க்கும் அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் அதிமுக கூட்டணி செட் பண்றதுக்கு நீங்க என்ன உள்ள என்ன செய்வீங்களா? இல்ல, எதுக்கும் முயற்சிகள். எங்களை அழைத்ததுக்கு நீங்க கேட்ட முதல் இதுக்கே சொன்னேன். என்னை அழைத்தார்கள். அன்னைக்கு பங்கேற்க முடியல. அழைத்து எங்களுடைய கிறிஸ்துமஸ் இயேசுடைய பிறப்புக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்திருக்கும் போது அந்த பொதுச் செயலாளரை சந்திப்பதில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். எங்களுடைய நிலைப்பாடுகள் கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நாங்கள் எல்லாரும் இணையணும் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. சொல்றேன், ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துல இருப்பாங்க. எங்களுடைய நிலைப்பாடுகள் எங்களுக்கு 9ஆம் தேதி மாநில நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் 26ஆம் தேதி ஒரு கூடுகை இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் பிப்ரவரி 28ஆம் தேதி வருகின்ற தமிழ்நாடு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் என்பதை வலியுறுத்தி அன்னைக்கு நாங்கள் இதே மாதிரி பத்திரிகையாளர் உங்களை எல்லாம் அழைத்து எங்களுடைய நிலைப்பாடை நாங்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. அதான் சொல்றேன், இப்போ நீங்க கேட்ட மாதிரி காலையில இங்க இருக்கார், சாயந்தரம் இங்க இருக்கும்போது அழைப்பு எல்லாருக்கும் வராது. ஒரு புதிதாக கட்சி தொடங்குற கூப்பிடுறார் என்றால் அதில் கூப்பிட்டு என்ன எத்தனையோ கிறிஸ்துவ பேராயில் இருக்காங்க, அமைப்புகள் இருக்கு, அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சி இருக்கும். அதனால கடந்த காலத்தில் இருக்க நினைவுகள் எல்லாம் எடுத்து வலைத்தளங்களை வருவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம கருத்து சொல்றது இல்லை. இருந்தாலும் உங்களை அழைத்து இந்த நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்த வேண்டியது கட்டாயத்தில்.
இல்ல அழைத்த இல்ல அழைத்து உணர சார். இப்ப நீங்க சொல்றீங்க. மீண்டும் வலியுறுத்தி சொல்றேன். 18ஆம் தேதி அழைக்கப்பட்டதுக்கு போக முடியல. ஆனால் 20ஆம் தேதி திருநெல்வேலியில ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி ஒண்ணு நடந்தது. ஆனால் சிறுபான்மைக்கு காவலன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம், அவங்க கிட்ட இருக்கிற அந்த சிறுபான்மன் அணியை வைத்து கிறிஸ்துமஸ் விழாவை ஏற்கவில்லை. அவங்க புறக்கணிக்கிறாங்க. அப்ப 20ஆம் தேதி என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு இயக்கம் நடக்குது. அந்த இயக்கத்துல முதல்ல போய் பங்கேற்றார். நானும் அக்டோபர் 28ஆம் தேதி 200 பேராகளை வைத்து ஐடிசி ஹோட்டல்ல மைனாரிட்டி சேர்மன் அவர்கள் அழைத்து நிகழ்வு நடத்தி, அப்போ நாங்க சொல்றோம், டிசம்பர் எங்களுடைய பேராயம் முதல்வரை அழைத்து நாங்கள் கிறிஸ்துமஸ் விழா நடத்த தயாராக இருக்கிறோம் என்று அவர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தோம். அதுதான் இப்போ உங்க முன்னாடி நாங்க காட்டுறோம். ஆனா அதுக்கான எந்த ஒரு இதுவும் அவங்க கொடுக்கல, அழைக்கவும் இல்லை. ஒருவேளை திமுக அதை அளித்திருந்தாலும் எல்லா கட்சியும் அளித்திருந்தா போக நாங்க ரெடியா இருக்கோம். கொள்கை கிறிஸ்தவர்கள் சுயமாக நிம்மதியாக தன் கடமை ஆற்ற வேண்டும். போதகர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும். அது இந்த தருணம் தான் சரியான தருணம். நாங்க 21ல இருந்து நான் கேட்டுட்டே தான் இருக்கிறேன். நீங்களும் பல இதுல கேட்டிருக்கீங்க. அதை வைத்து தான் பொதுச் செயலாளர்கிட்டையும் வச்சிருக்கிறோம். அன்னைக்கு அவரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பேசும்போது, நாங்கள் சிறுபான்மைக்கு எந்த இடத்துல இருக்க மாட்டோம், அது அவருடைய பேச்சுல இருந்து. அவர்கிட்ட எந்த கோரிக்கை நாங்க கொடுக்கல. அவர் ஒட்டுமொத்தமான வார்த்தைகளை அவர் சொன்னார். ஆனா பொதுச் செயலாளர்கிட்ட எதிர்கட்சி தலைவராக இருக்கிற இவரிடம் எங்களுடைய கடிதத்தை கொடுப்போம். அனைத்து கட்சிக்கும் போதகர் நலவாரி அமைக்க வேண்டும் என்கின்ற கொள்கையையும் தீவிரமாக பயன்படுத்தி அனைவரையும் நாங்கள் சந்திக்கிறோம். அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில யார் அது வெளியிட்டு நிறைவேற்றேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்றோம். விஜய் அவர்கள் ஜோசப் ஒரு பேரை இன்னும் அறிமுகப்படுத்தாம இருக்காரு. அவரோட பாஸ்போர்ட் எல்லாமே இப்படிதான் இருக்கு. இப்படி தன்னுடைய பேரை அறிமுகப்படுத்தினா ஓட்டு இதெல்லாம் குறைக்கணும்னு நினைச்சாரா? எனக்கு கிறிஸ்தவ அடையாளப்படுத்த பயப்படுறாரா? அது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். நீங்க ஒரு போதகரா நாங்க சொல்றோம்னா நாங்க ஒரு கிறிஸ்தவர் இன்னைக்கு வரை சொல்லவே இல்லை. இல்ல ஒரு நிமிஷம் சார். அவர் நடிகர் விஜய். அவர் சர்டிபிகேட்ல என்ன இருக்குதோ வெளியே வெளிச்சத்துக்கு நின்றால் கிறிஸ்தவராக இருந்தால், இப்போ தமிழ்நாட்டுல 83 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அவரும் இருந்தால் அதுல ஒருவரா இருப்பார். அடையாளம் காட்டின இப்ப நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நான் அடையாளத்தோட உட்கார்றேன். நீங்க அதை பற்றி கேக்குறீங்க. இப்போ ஒரு விஜயுடைய சூழலை பொறுத்து அவர் பயப்படுறாரா என்னன்றத அவர்கிட்ட நீங்க கேட்கும்போது அவரை சார்ந்தவர்கள் அதுக்கான பதில சொல்லுவாங்க. வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் நிறைய தாக்கிட்டாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல 6 மாநிலத்துல இடையூறுகள் நடந்தது. முதல்ல பாரத பிரதமருக்கு நாங்க நன்றி சொல்றோம். ஏன்னா அவர் ஆராதனையில் பங்கேற்றார். டெல்லியில நடைபெற்ற திருச்சபையில முழுமையாக சர்வீஸ்ல இருந்து பிரார்த்தனை மேற்கொண்டு இன்னொரு சிஎன்ஐல இருக்கிற சர்ச்சிலையும் போயிருந்து தன் ஆசீர்வாதத்தை பெறுகிறார். ஆனா இந்த சூழல்ல மாலையில பார்க்கும்போது வலைதளங்கள்ல சண்டிகர் பகுதி, ஒரிசா மாநிலம், கேரளா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் என்ற இடத்துல எல்லாம் அந்த அலங்கார பொருட்களும் சேதப்படுத்துறதும் அது விற்பனைக்கு இல்லாத எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம். பார்த்துட்டு இதுவரை 42 கோடி மக்கள் இந்திய தேசத்துல கிறிஸ்தவர்களா இருந்து பல அமைப்புகள் இருந்தும் யாரும் எடுக்காத ஒரு முயற்சியை உள்துறை அமைச்சருக்கு கடிதம் மூலமாக அனுப்பப்பட்டது. இதுல அழகாக எழுதணும். எழுதி பாரத பிரதமர் ஆலயத்துக்குள்ள இருந்து பங்கு பெறாரு. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இனிமேல் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படாமல் இருக்க, அச்சம் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் இருக்க நீங்க என்ன பண்ண அவர்கிட்ட தான் நாங்க கொடுக்க முடியும். இங்க இருக்கிற முதல்வர்கிட்ட எடுத்துன்னு போய் இதை கொடுக்க முடியாது. அவருக்கு எடுத்து அது குறிப்பிட்ட கட்சியினுடைய இதுவா நாங்க பார்க்கல. ஆனா ஒரு பாரத பிரதமரா தான் நாங்க அவரை பார்க்கிறோம். அந்த அமைப்பு சாரியா நாங்க அவருக்கு கொடுக்கல. உள்துறை அமைச்சருக்கு தான் நாங்க கடிதம் கொடுக்கிறோம். தேசிய தலைவர்கிட்ட போய் நாங்க கடிதம் கொடுக்கல. இல்ல சார், அதுதான் சொல்றோம். அமைப்புகள் அதிகமாக இருக்கு. அமைப்புகள் என்று
இல்ல நாங்க தெளிவா கொடுத்துருக்குறோம். கொடுத்தது நீங்க நேரடியா சொல்லுங்க. ஒரு 10 குத்து வந்து அடிச்சிருக்காங்க. சரி. இது வந்து நீங்க வந்து ஒரு நாட்டில் இந்தியா ஃபுல்லா யாரு ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும். பெருவாரியான ஆட்சி யார் மத்திய அரசு தான் தெரியும். இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க வந்து பாஜக. நீங்க அதை ஸ்டேட்டாவே சொல்லுங்க. ஆள் அடிச்சாதான் நீங்க சொல்லணும்ல. ஸ்டேட்டாவே நீங்க சொல்லணும்ல. இதுக்கு எதுக்கு நீங்க வந்து இல்ல ஒரு நிமிஷம். நீங்க வந்து மோடி கலந்துக்கிட்டாருன்னு சொல்றீங்க. அதெல்லாம் பாரத பிரதமருடைய நிகழ்வில் கலந்து கொண்டார். அவர் கட்சி சார்பாக அங்க போல, கட்சி நிர்வாகிகள் அங்க போல. ஆனா இங்க நடைபெற்றது எல்லா இடத்துலயும் வந்து மத்தியிலும் மாநிலம் அவங்க ஆளுகிற அந்த இடத்துலதான் உங்களுடைய கேள்வி. ஆனா அங்க இருக்கிற சொல்ல ஒரிசாக்கு நானும் சென்றிருக்கேன். அங்க இருக்கிற நிகழ்வுகளை பார்த்திருக்கிறேன். அங்க இருக்கிற குறிப்பிட்ட அமைப்புகள் அது வந்து இந்த கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல, அதுக்கும் சாராக இருக்கிற இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து 100 வருடம் தான், 125 வருடமாக இருக்கிற இயக்கமும் உண்டு. தன்னை அர்ப்பணிக்கிற இருக்கிறவங்க இப்ப இவங்களை எல்லாரையும் எடுத்து சமாதானமாக பேச முன்வரை இதுவரை யாரும் இல்லை. ஆனா இந்த பேராயம் வேடிக்கை பார்க்கல, மத்திய அரசு வேடிக்கை பார்க்கல. இல்ல அதுதான் சார், மத்திய அரசு வேடிக்கை பார்க்கதான் இல்லை. இப்போ கடிதம் கொடுத்திருக்கிறோம். 6ஆம் தேதி மீண்டும் டெல்லிக்கு செல்றோம். அதுக்கான நிலவை எடுத்து பேசுறோம். இனிமேல் வராமல் இருக்க முயற்சி எடுக்கிறோம். அதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னா சபை மூலமா கரெக்ட். ஆர்ப்பாட்டம் பண்ணுவது ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன். எங்களுடைய முழங்கால் யுத்தம் ஜெபம். வீதியில நின்று நாங்க யுத்தம் செய்வது இல்லை, முழங்கால் யுத்தம் செய்கிறோம். அனைத்திற்கும் கடிதம் கொடுத்திருக்கிறோம். வருங்காலத்திற்கு என்ன முயற்சி எடுத்துன்னு கேட்கும் போது அவர்களை சந்திக்கணும், அந்த அமைப்புகள் உள்ளவர்களை சந்திக்கணும். இதுவரை யாரும் சந்தித்தது இல்லை, இதுவரை யாரும் சிந்தித்ததும் கிடையாது. இதுவரை எத்தனை அமைப்பு இருக்கு நமக்கெல்லாம், நீங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா 2 தான் சொல்லுவீங்க. ஆனா அதை கடந்து 36 அமைப்புகள் இருக்குது. அந்த 36 அமைப்புகளும் ஒன்று கூட்டி கிறிஸ்தவனால் உங்களுக்கு என்ன இடையூறு என்று பேசுவதற்கோ முன்னிற்கிறதுக்கும் ஆட்கள் இல்லை. சிறுபான்மை சிறுபான்மை என்று சொல்லியே ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பேசியிருக்கிறது தான் சொல்றேன். திராவிட மாடல் ஆட்சியார் சொல்லியிருக்கிற முதல்வர் அவர்கள் சிறுபான்மைக்கு காவலர் என்று சொல்லுறவரு கிறிஸ்துமஸ் நிகழ்வை நடத்த தயங்குவது ஏன்? இங்க தமிழ்நாட்டுல தயக்கத்துல இருக்காங்க. கிறிஸ்தவர் தள்ளப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்னும் ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல அந்த கட்சி நடத்திச்சு. இப்போ அதுல இருக்கிற ஒரு சட்டமன்ற அமைப்புகள் நடத்துது. அந்த நிகழ்வு துணை முதல்வர் போகிறார். முதல்வர் வந்து இந்த இயக்கத்துக்கு போனாரு. ஆனால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் நிலைப்பாடுகளை குறித்து பேசிட்டு இருக்கோம். ஆனா அதை முதல்வர் இங்க பேசினார். சண்டிகர்ல நடந்தது, சண்டிகர்ல இந்த நிலவு நடக்குதுன்னாரு. ஆனா பேசுகிற முதல்வர், கட்சியின் தலைவர் கிறிஸ்தவர்களை புறக்கணிக்கிறார். அவரு கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு வேணும், கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு வேணும். 2வது வந்து இந்து என்று சொல்லி இப்ப நடந்து கொண்டிருக்க ஒரு சில சர்ச்சைகள்லாம் வந்துடுது. இந்த ஓட்டு வேணும், அந்த ஓட்டு வேணும். ஆனா நாங்கள் நடுநிலையாக இருந்து 83 லட்சம் ஓட்டுகள் இருக்கு தமிழ்நாட்டில். எங்களுடைய அமைப்புல மட்டும் 10,000க்கு மேற்பட்ட திருச்சபைகள் உண்டு. 117 பேராயர்களை வைத்திருக்கிறோம். 234 சட்டமன்றமும் விழித்து கொண்டிருக்குது. உடனே என்னன்றாங்க, எஸ்ஐஆர் எடுத்தோன்னு என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் ஒதுக்குறாங்க, உங்க ஓட்டு திருடு போகுது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை அங்கு இருக்கின்ற அமைப்பில் உள்ளவங்க சொல்றாங்க. என்னுடைய ஓட்டை நான் போய் கண்டறிந்து பார்க்க வேண்டியது அது என்னுடைய கடமை. சும்மா வந்து யாரும் ஓட்டு எடுத்துட முடியாது. இது ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை சொல்லி அந்த எஸ்ஐஆர் உள்ள கொண்டு வராங்க கிறிஸ்தவர்களை. கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஓட்டு செல்ல உரிமை இருக்கிறது. எங்கள் உரிமையை யாரும் பறிக்கல. நாங்கள் போய் எங்கள் வாக்குகளை இது பண்றோம். ஆனா ஒரு அமைப்புல இருக்கிறவங்க ஒரு பயத்தை ஏற்படுத்தி, ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி மாநில அரசு மீதும் சாட்டப்படுகின்ற அவர்கள் மீது இருக்கிறதுக்கு எங்களை ஒரு காரணமாக பயன்படுத்துகிறார். கிறிஸ்தவர்கள் ஓட்டு திருடப்படவில்லை. நிலைப்பாடுதான் என்ன நோக்கம் என்ன சார்? இப்ப நிலைப்பாடு என்ன உங்களுக்கு? விளம்பரத்துக்காக இது போல பண்ணிட்டு இருக்கீங்க சார். தொடர்ந்து எல்லா கட்சியிலும் போயிட்டு வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க. நாவேகா சார்பில் யார் தான் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தா? விஜய் உங்களுக்கு தெரியாது, நீங்க உங்க பேர் கூட தெரியாது அப்படின்னு சொல்லி விமர்சித்து வராங்க. அவர் சொல்ற அழைப்பு இல்லைன்னா போய் மேடையில போய் உட்கார முடியுமா? இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். விஜய்க்கு தெரியாதுன்னா விஜய் எப்படி வந்து அழைத்து சால்வை அணித்து பொக்க கொடுக்கிறாரு, ஒரு பேசுறாரு,
சும்மா இருக்கிற இடத்துக்கு இப்ப நான் உங்களுக்கு அழைப்பு இல்லைன்னா நீங்க உள்ள வர முடியுமா? நீங்க வந்தவர் யாருன்னு எனக்கு தெரியுமா? உங்களை அழைத்தவர் யார் என்று நான் கேட்க முடியுமா? அதனால கேள்விகள் எதுவும் கேட்டக்கூடாது. இன்னும் டக்குன்னு அவர் நடிகரா தான் இருக்காரு. அவருக்கு எதுவுமே தெரியலங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்செல்லாம் ஐயா எங்களை அழைத்தது சாதாரண ஐயா ஒரு மக்களுடைய நிமிஷம் ஒரு மக்கள் தான் நிமிஷம் தெரியுமானது தெரியாது. சமத்துவ கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறார்கள், சென்றின்றோம். கட்சியில் இணையவில்லை. கட்சியில் நான் இல்லை. அது செங்கோட்டையன் வேற இருக்காரு. அவர் இருக்கட்டும் சார். அப்படிங்கும்போது அடுத்த நாள் அதிமுக போவாரு. இல்ல சார், செங்கோட்டையன் இருக்கிறார் சார். அதிமுக தானே போனாரு. அவரு போனார் சார். அவர் எந்த கட்சியிலிருந்து போனவரா? நான் தான் சொன்னேன் 18ஆம் தேதி என்னை அழைத்தாங்க. இது 22 ஆனதுனால நான் இல்லாம இருந்தனால 23 அவர் சந்திக்க வாய்ப்பு இருந்தது. 22 தான் பொதுச் செயலாளர் வந்தார். So இப்படிலாம் போகும்போது வரக்கூடிய தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. எல்லா அமைப்புகள்லாம் ஒவ்வொருத்தரையும் அங்கங்க ஒரு அங்கம் போற மாதிரி ஆயிடுது. எங்க அங்க போறோம். எல்லாருமே ஒரு ஒரு சப்போர்ட்டர். அப்படி சப்போர்ட் பண்ணும்போது அந்த ஓட்டிங் எல்லாமே இல்ல அதான் சார், நீங்க இந்த பிரியுதுன்னு சொல்றீங்க. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து 2026ஆம் ஆண்டு வலுவான தெளிவான முடிவு எடுக்கிற கூடிய இடத்துல எல்லாருமே இருக்கிறாங்க. திமுக எதிரா நிக்க போறீங்களா? நாங்க திமுக அதிமுக என்று சொல்லாமல் போதகர் நலவாரியம் அமைக்கும் முன்வரும் கட்சியை ஆதரித்து போதவர்கள் இந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கவும் எங்களுடைய கிறிஸ்துவத்தை வருங்காலத்தில் தமிழ்நாடு அரசு மூலமாக விழாவாக யார் சிறப்பிக்கிறார்களோ அவர்கள் கூட நாங்கள் பல்வேறு மாநிலங்களில் சுற்றுவதற்கு தமிழ்நாடு என்ன அதான் சொல்றேன் சார். தமிழ்நாடு வெளியே சொல்றதுக்கு எல்லாம் இருக்கும். இங்க போதகர் நலவாரின்னு ஏன் கேட்டுட்டே இருக்கிறோம்னா, இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கார், முஸ்லிம்க்கு ஒரு இது போர்டு இருக்கு, கிறிஸ்தவருக்கு நிலை இல்லை, சிறுபான்மை கீழே பிற்படுத்தப்பட்டியல இருக்காங்க. ஆனா நான் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற பெரியார் படத்தையும் வச்சுக்கிட்டு அறநிலையத்துறையையும் ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு 3842 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தினவர் தான் திராவிட மாடல். ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கிற திருச்சபைகளை எல்லாமே நீங்க அனுமதி வாங்கணும்னு சொல்றாங்க. இது முதல்வருடைய செயல். நீங்க அங்க ஒருத்தர் அடிச்சுட்டான்னு சொல்றது ஒண்டிதான் வைரலா வருது. இங்க எத்தனை திருச்சபைகள் வீட்டில் இருக்கிற சபைகள் நிறுத்தப்பட்டிருக்குது. எத்தனை இடத்துல கன்னியாகுமரி ஆரம்பிச்சு கோயம்புத்தூர், திருவாரூர், நம்ம நாகப்பட்டினம் பக்கத்துல வேதாரண்யத்துல ஒருத்தர் வீட்டுல கூட ஜெபம் பண்ண முடியல. இது தமிழ்நாட்டுல தான். இந்த 5 ஆண்டுகள தான் நடந்துட்டு இருக்கு. அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இந்த 5 ஆண்டுகள தான் அதிகமா நடந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க ஒரு மாயை உருவாக்கிட்டாங்க. உங்களுக்கு நாங்க கல்லறை தோட்டம் வாங்கி தரோம், கல்லறை தோட்டம் வாங்கி தரோம்னு சொல்லி கிறிஸ்தவர்களை பார்த்தார்கள். நான் என்ன சொன்னா, வாழும் போது எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க, இறந்ததுக்கு அப்புறம் வருகிற கல்லறை தோட்டம் எங்களுக்கு வேண்டாம். மாநில அரசு தான் காரணம். நான் தமிழ்நாடு குறித்து தானே பேசிட்டு இருக்கேன். நாகப்பட்டினம் தமிழ்நாட்டுல தானே இருக்கு. எது சார்? இல்ல எங்களை பொறுத்த இல்ல சார், ஒவ்வொருடைய அணுகுமுறையை பொறுத்து இருக்கு. நாங்கள் இன்னைக்கு வரை அணுகி இருக்கிறோம். 10,000க்கு மேல திருச்சபையில் இருக்கு. எந்த இடத்துலயும் எங்களுக்கு இடையூறு இல்லை. போகிற இடத்துல எல்லாம் ஒரு வலுவாக இருக்கிறதுக்கு காரணம், கிறிஸ்தவர்கள்ட்ட அனுமதி வேணும்னு போலீஸை வைத்து மிரட்டி கொண்டு இருக்கிறார். ஒரு கூட்டம் நடத்தினா போலீஸுடைய அனுமதி இருக்கணும். இன்னைக்கு சுயமாக இந்த கிறிஸ்துமஸ் விழா பண்ண முடியல. ஆனா இதே சொல்லுகிற துணை முதல்வர், நான் அல்லேலூயா சொல்றேன், நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர் கிறிஸ்தவனுக்கு என்ன செஞ்சார்? நான் சிறுபான்மைக்கு காவலன் என்று சொல்லிட்டு இருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் கிறிஸ்தவனுக்கு என்ன செஞ்சார்? அவர் சொல்ற விதங்கள்லாம் வேற. கிறிஸ்தவருடைய நிலையை குறித்து உபதேசியார் என்கின்ற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு இதுவரை நிதியை ஒதுக்காம வச்சுட்டு முடிவில் வச்சிருக்காங்க. ஆனா போதகர் நலவாரியம் என்று வந்தால் எல்லா கிறிஸ்தவர்களும் 83 லட்சம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க இன்னும் அதிக அளவு சுயமாக இருக்கலாம். இதுக்கப்புறம் டிஜிபியை பார்க்குறோம், அவங்ககிட்ட கேட்குறோம், எங்களுக்கு எந்த ஆர்டரும் வரலன்றாங்க. எஸ்பியை கேட்குறோம், உங்களை யார் கேட்டாங்கன்றாங்க. பேஷண்டா கேட்குறாங்க. அதனால தமிழ்நாடு அரசுடைய நிலை இதுதான். ஒட்டுமொத்தத்துல முதலமைச்சர் கிறிஸ்தவருக்கு எதிராக இருக்காரு. ஆனா பேசுறது எல்லாமே ஆதரவா பேசுறாரு. அவர் சிறுபான்மை தான் சொல்றாரு. வாயில அவர் கிறிஸ்தவனே வர. அவர் சிறுபான்மை நல்லர். சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் 99% 100% அனுபவிக்கிறாங்க.
கிறிஸ்தவருக்கு அது நிலைப்பாடு இல்லைன்னு அவருக்கே நல்லா தெரியும். சிறுபான்மை அமைச்சரா இருக்கிற அவருக்கு நல்லா தெரியும். இப்ப நல்லா வேகமா வந்துட்டு இருந்தார். 38 மாவட்டங்களுக்கு சென்றிருந்த சிறுபான்மையுடைய தலைவர் செயல் அருமையாக இருந்தது. அதுக்குள்ள அவர் பின்னோக்கி வச்சுட்டு இனிய இருதயாளர் அவரை உள்ள கொண்டு வந்தனா அவர் ஒரு அமைப்பாக வந்து அவரை வைத்துதான் இந்த கிறிஸ்துமஸ் விழா. சிறுபான்மையுடைய ஆணைய தலைவரை வச்சு கிறிஸ்துமஸ் விழா இல்லை. தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றாங்க. கிறிஸ்தவர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினாங்க. நிறைவேற்றல பார்த்தோம். இடஒதுக்கீடு இல்ல பண்ணல. அந்த இடம் ஒதுக்கீடு இல்ல. ஒரு நிமிஷம் இல்ல. அந்த விஷயத்த சொல்ல கிறிஸ்தவர்களுக்கு அவர் சொன்ன விஷயம் அவருடைய தேர்தல் அறிக்கை எண் 492 பக்கம் 120 சொல்லப்பட்டதை இந்த நாள் வரை இந்த நிமிடம் வரை அவர் நிறைவேற்றவில்லை. அது நிறைவேற்றி இருந்தால் தமிழ்நாட்டுல எல்லா கிறிஸ்தவர்களும் வேதத்தை எடுத்து ஊழியம் செஞ்சிருக்கலாம். சபைக்குள்ள பிரச்சனை வந்திருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா மதசார்பற்ற நிலையில் இருக்கின்ற பொதுவாக இருக்கிற நான் ஆட்சி வந்தால் கிறிஸ்தவர்களுக்கு சபையை பத்தி ஒரு வழிபாடு செய்வேன், வகைப்பாடு அனுமதி வழங்குவேன். நீங்கள் உங்களுடைய தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம், இடையூறாக அரசு இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் அதை பத்தி பண்ணாம கலெக்டர்கிட்ட போய் எங்க அனுமதி வாங்கணும், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாங்க அனுமதி வாங்கணும். இந்த நிலையை பண்றதுக்கு இது சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல. பாஜக நிறைவேற்றிச்சா? பாஜக வாக்குறுதி கொடுக்கலையா சார்? வாக்குறுதியே கொடுக்கலையா? கொடுக்கலையா மைனாரிட்டிக்கு அதுவும் வாக்குறுதியே கொடுக்கலையா? சார்? நான் கிறிஸ்தவர்ல சொல்றேன். நீங்க மைனாரிட்டின்றது கிறிஸ்தவர்களாக இருக்கிற உங்களுக்கு இந்த மாதிரி நான் இந்த இதை நான் பண்ணி தரேன் அப்படின்னு நீங்க ஒரு வாக்குறுதியை சொன்னீங்கன்னா எடுத்து நாங்க போய் நிறைவேற்றோம். இப்படி எடுத்துக்கலாமா? பாஜக கிறிஸ்தவர்களுக்காக எதுவுமே வாக்குறுதியை கொடுக்கல அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல சார், வாக்குறுதி தேர்தல் அறிக்கை அவர் கேட்டது அரசு நிறைவேற்றியதா? அதுதான் சார் என் மாநில நிர்வாகிகள் எல்லாம் சந்தித்து ஒட்டுமொத்த 234 சார் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர் தான் அதை கொதிச்சுட்டு இருக்காரு. இங்க வந்து ஐஸ்வர்யவான்களுக்கு தான் முதலிடம். அன்னைக்கு நடத்தப்பட்ட திருநெல்வேலியில அங்க போய் பாத்தீங்கன்னா மேல யாரு உட்கார்ந்து இருந்தா யாரு இருந்தா நிலத்தின ஒரு கூட்டத்துக்காக நடப்பட்டது இல்லை. 85 லட்சம் பேர் இருக்கிறான். நீ வெறும் 4000 பேரை வச்சுட்டு ஒரு விழாவை கொண்டாடுறது இல்லை. இதை நீ அரசு விழாவை நடத்தலாமே. எதுக்கோ நீங்க போட்டு ஜீவோ போட்டுட்டு இருக்கீங்க, நிலவை நடத்துறீங்க. இதை நீங்க அழகா பண்ணலாமே. சேவை எல்லாரும் சொல்றாங்க நாங்க படிச்சுட்டு வந்தோம், கிறிஸ்தவர்கள் நல்லா இருந்தோம், மருத்துவம் நல்லா இருந்தோம், அன்பு எல்லாம் சொல்ற நீங்க ஏன் கிறிஸ்துமஸ் விழாவை புறக்கணிச்சீங்க? அவர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறதுனால அவரை சொல்றோம், முதல்வராக கேட்கல, தலைவராக இருக்கிறோம். அங்க இருக்கிற சிறுபான்மை அணியில இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க? ஏற்கனவே நாடாளுமன்றத்துல வேட்பாளர் கிறிஸ்தவர்களும் போடல, அதை கடுமையா சொன்னாங்க. ஆனா அவர்தான் சிறுபான்மை காவலர். ஒரு வேட்பாளர் கூட கிறிஸ்தவர் கிடையாது. ஆனா கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? அது கிறிஸ்தவர்கள் தான். நாங்க இங்க சொல்லுகிற திமுக இன்னைக்கு இருக்கிற அரசு நடத்திட்டு இருக்கிறவங்க ஆரம்பத்துல இருந்து அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சிறுபான்மை சிறுபான்மை என்றுதான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அந்த கிறிஸ்தவர்கள் என்றது அவங்க வாயில வரவே. நன்றி. விஜய் அவர் கூப்பிட்டு போயிருக்கீங்க. இப்ப அண்ணாமலை கூப்பிட்டு இப்போ உங்களுடைய ஓட்டுன்றது வந்து உங்களுடைய ஓட்டு. ஓட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்? அதுதான் சார் கலந்து ஆலோசித்து தேர்தல் அழைத்த உடனே கண்டிப்பாக பிப்ரவரி 28 உங்களை எல்லாம் கூப்பிட்டு நானே சொல்றேன். நன்றி.